கோயிலோட கருவறையோட சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் ரொம்பவும் வியக்கத்தக்க வகையில் இருக்கு. ராமாயண கதையில வரக்கூடிய வாலி இங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய வகையில ஒரு சிற்பமும், நாகங்கள் சிவனை கட்டி தழுவக்கூடிய வகையில சிற்பங்களும், மயில் இந்த சிவனோட பக்கத்துல நின்று சிவ பூஜையை பார்க்குற மாதிரியான விஷயங்கள், குரங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி, ஒரு பசு தானாக தன் மடியில இருந்து பாலை கறந்து இந்த சிவனுக்கு தரக்கூடிய வகையில ஒரு அற்புதமான காட்சி, ஒரு சித்தர் ஒரு சிலையை வடிவமைக்கக்கூடிய வகையில ஒரு காட்சி, மிகுந்த சிவ பக்தர்களா இருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய சிற்பங்கள், அந்த நாயன்மார்கள் சிவனோடு கொண்டு இருந்த அன்பை வெளிக்காட்டக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சிற்பங்கள், மேலும் பார்வதி சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி, இந்த சிற்பங்கள்லாம் இங்க செதுக்கி இருக்கிறத பார்க்கும்போது இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்திற்கே பொதுவானவர் அப்படிங்கிறதும், இந்த பிரபஞ்சமே அவரை வணங்கக்கூடியவருமா இருக்காரு அப்படிங்கிறது தான்